மூடுபனிக்காடு அத்தியாயம் 45. சுஜியோட அந்த அலறல் சத்தம் காடு முழுக்க எதிரொலிச்சுது. அது வெறும் சத்தம் மட்டும் இல்ல, மனசுக்குள்ள தாங்க முடியாத ஒரு பெரிய உண்மையோட பாரம். அவளோட பலவீனமான மனசால அந்த உண்மைகளை ஏத்துக்கவே முடியல. ஒவ்வொரு முறை இதயம் துடிக்கும் போதும் அவளுக்கு மரண பயம் வந்துட்டு போச்சு. ஊருக்குள்ள சுத்துற அந்த ஆவிகளுக்கு முன்னாடி கத்தி அழக்கூட முடியாத நிலைமையில சுஜி அந்த லைப்ரரிய விட்டு மின்னல் வேகத்துல வெளியே ஓடி வந்தா. கால்கள் தரையில படுதா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஓட்டம். அவளோட அந்த ஓட்டம் அடர்ந்த காட்டுக்குள்ள போய் தான் நின்னது. கால் வலியால இல்ல, மனவேதனையால அப்படியே நிலைகுலைஞ்சு போயிட்டா. ஓடி வந்த களைப்பும் மனசுல இருந்த பாரமும் சேர்ந்து அவளை அப்படியே தரையில சுருட்டி போட்டுச்சு. தாங்க முடியாத துயரத்துல விம்மி விம்மி அழுதா. தலையில அடிச்சுக்கிட்டும் பக்கத்துல இருந்த மரத்துல முட்டிக்கிட்டும் கதறினா. இந்த அழுகைக்கும் வேதனைக்கும் பின்னாடி இருக்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் முன்னாடி அவ அந்த மர்மமான நூலகத்துக்குள்ள போன அந்த நேரத்துக்கு போகணும். சற்று முன்னாடி லைப்ரரிக்குள்ள ஒரே இருட்டு. வெளிய ரெட்மூனோட சிவப்பு வெளிச்சம் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தாலும் உள்ள தூசு படிஞ்ச ஒரு குளிர்ச்சி தான் இருந்துச்சு. கதவை மூடினதும் சுஜிக்கு ஒரு நிமிஷம் நிம்மதியா இருந்தது நிஜம். ஆனா அவளை துரத்துன அந்த ஆவிகளோட சத்தம் மட்டும் இன்னும் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருந்தது. இவன் யாருன்னு தெரியுமா? இவன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? வருண் ஏன் இவ்வளவு பதட்டமானா? ஏன் அந்த ஆவிகள் வருண பார்த்ததும் இப்படி ஆக்ரோஷமா மாறுது? சுஜியோட உள்ளுணர்வு அவள அந்த பழைய மர அலமாரிகள் பக்கம் கூட்டிட்டு போச்சு. பழைய புக்குங்க, பூஞ்சை வாடை எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி வாசனை அங்க இருந்தது. திடீர்னு அந்த ஆவிகள் சொன்ன வார்த்தை ஞாபகத்துக்கு வந்தது. 8 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ நடந்திருக்கு. அது என்னவா இருக்கும்? நீ யோசிச்சுக்கிட்டே போனோட பிளாஷ் லைட்ட ஆன் பண்ணினா. அங்க பழைய நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. 8 வருஷம். சுஜி தேட ஆரம்பிச்சா. 6 வருஷம், 7 வருஷம்னு கடந்து கடைசியா ஒரு பழைய பேப்பர் கட்டு அவ கைக்கு கிடைச்சது. 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த ஊர் லோக்கல் பேப்பர் அது. நடுங்கிற கையால முதல் தாள பிரிச்சா. அந்த ரெட்மூன் வெளிச்சம் பேப்பர் மேல விழுந்தது. தலைப்பு செய்திகளை பாத்துக்கிட்டே வந்தவளுக்கு ஒரு நியூஸ் அப்படியே ஷாக் கொடுத்தது. உறைய வைக்கும் சம்பவம். ஸ்கூல் கெமிஸ்ட்ரி லேப்ல தீ விபத்து. 4 பசங்க கருகி பலி. சுஜிக்கு கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. அந்த நியூஸ டீப்பா படிச்சா. அந்த 4 பேரோட போட்டோவை பார்த்ததும் அவளுக்கு தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு நாள் அவளை துரத்துன அந்த 4 பேய்களும் இவங்கதான். தங்களுக்கு நடந்த கொடுமைய சொல்லதான் அவங்க சுஜிய துரத்தி இருக்காங்கன்னு அப்போதான் அவளுக்கு புரிஞ்சுது. ஆனா இன்னும் பெரிய உண்மை அடுத்து காத்துக்கிட்டு இருந்தது. மாணவர்களை கொன்ன சைக்கோ யாரு? இதுதான் அடுத்த நியூஸ். அத படிச்சதும் சுஜி அப்படியே உடைஞ்சு போயிட்டா. லேபுக்கு தீ வச்சது அவங்க கூடவே படிச்ச வருண். சுஜியோட உலகமே இருண்டுடுச்சு. அவ யார நேசிச்சாலோ, யார நம்பினாலோ, அவளோட தனிமைக்கு யார ஒரு துணையா நினைச்சாலோ அவன் ஒரு சைக்கோ. வருண் ஒரு ஆழமான மன அழுத்தத்துல இருந்திருக்கான். தன்னோட விரக்தியில கூட படிச்ச 4 ஃப்ரெண்ட்ஸையும் உள்ள வச்சு பூட்டி லேப எரிச்சிருக்கான். அவ இன்னும் தொடர்ந்து படிக்கும்போது இன்னொரு பயங்கரமான விஷயமும் தெரிஞ்சது. சந்தோஷத்துக்காக பலி. 2 மாசம் கர்ப்பிணி மீனா மற்றும் அவங்க கணவன் மதன் கொடூர கொலை. மதனும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமா இருந்த தம்பதி. அவங்க சந்தோஷத்தை பார்த்து பொறாமப்பட்ட வருண் அவங்க 2 பேரையும் சுட்டு கொண்டிருக்கான். இத பார்த்த போலீஸ் ஆபீசர் கமல் வருண தடுக்க முயலும் போது எதிர்பாராத விதமா சுட்டதுல வருண் அங்கேயே செத்துட்டான். இப்ப சுஜிக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. அவளுக்கு பின்னாடி பேய் இல்ல, ஒரு பெரிய உண்மையான பேய் தான் இவ்வளவு நாள் அவளை துரத்தி இருக்கு. வருண் ஒரு கொடூரமான சைக்கோ. அவன் எப்பவோ இறந்துட்டான். இவ்வளவு நாள் என் கூட இருந்தது அவனோட ஆவிதான். சுஜியால இத தாங்கிக்கவே முடியல. அவ மேல வச்சிருந்த அன்பு, காதல் எல்லாமே ஒரு நிமிஷத்துல கசப்பா மாறிடுச்சு. ஆனா அடுத்ததா வந்த நியூஸ் இன்னும் பெரிய அதிர்ச்சி. வருணோட இறுதி சடங்குல அவனோட அம்மா அகிலா. அப்போ அகிலா ஆன்ட்டியா? அவங்கதான் வருணோட அம்மாவா? சுஜிக்கு தூக்கி வாரி போட்டது. அப்போ வருண் சுதாகரோட தம்பியா? ஏன் எல்லாரும் உண்மைய மறைச்சாங்க? ஏன் தன்னை ஏமாத்துனாங்க? அவளுக்குள்ள இன்னொரு கேள்வி. பொதுவா ஆத்மாக்கள் செத்த இடத்துல தானே இருக்கும். வருண் மட்டும் எப்படி ஊர் முழுக்க சுத்துறான்? அதுக்கும் அந்த பேப்பர்லயே பதில் இருந்தது. வருண் ரோட்ல போலீஸ் குண்டுபட்டு செத்ததால அவனுக்கு எந்த எல்லையும் கிடையாது. இந்த ஊர் முழுக்க அவனால சுத்த முடியும்.
ஆத்திரத்துல அந்த பேப்பர் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு அங்க இருக்க முடியாம கத்திக்கிட்டே காட்டுக்குள்ள ஓடி வந்தா. அங்க உட்கார்ந்து அழுதிட்டு இருக்கும் போதுதான் அந்த சத்தம் கேட்டது. சுஜி! அந்த குரல் அவளுக்கு பிடிச்ச குரல் தான். ஆனா இப்போ அது ஒரு எதிரியோட குரலா கேட்டுச்சு. வருண் ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்தான். ரெட்மூன் வெளிச்சத்துல அவனோட முகம் ரொம்ப பயங்கரமா தெரிஞ்சது. எந்த உண்மை உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அத தெரிஞ்சுகிட்ட சுஜி. வருண் குற்ற உணர்வுல தலை குனிஞ்சு சொன்னான். சுஜிக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. போ, இங்கிருந்து போயிடுன்னு கத்துனா. சுஜி, நான் சொல்றத கேளு. வருண் ஒரு அடி முன்னாடி வந்தான். தொட்டிடாத, ஒரு அடி முன்னாடி வந்தாலும் அவ்வளவுதான். உன்னை நான் எவ்வளவு நம்பனண்டா. நீதான் என் ஆறுதல்னு நினைச்சேன். ஆனா நீ ஒரு கொடூரமான கொலைகாரன். அவ கையில கிடைச்ச சருகுகள் எல்லாம் அவன் மேல வீசினா. அந்த லேப்ல எரிஞ்ச அந்த பசங்க, அந்த தம்பதி, அந்த பிறக்காத குழந்தை, அவங்க உயிரை பறிச்சுட்டு எப்படிடா உன்னால என்கிட்ட இவ்வளவு நல்லவ மாதிரி நடிக்க முடிஞ்சது? சுஜி அப்படியே தரையில உட்கார்ந்து அழுதுட்டே இருந்தா. வருண் அவளை பார்த்து, சுஜி, நான் ஒரு நாள் கூட சந்தோஷமா இல்ல. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் உலகம் கொஞ்சம் வெளிச்சமா ஆச்சு. உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல. ஆனா உண்மை தெரிஞ்சா நீ என்ன வெறுத்துடுவேன்னு பயந்துட்டேன். ஆவியா இருந்தாலும் அவனோட கண்ணுல இருந்து கண்ணீர் வர மாதிரி சுஜிக்கு தெரிஞ்சுது. ஆனா இனிமே வருணோட பேச்ச நம்புறதுக்கு சுஜி தயாரா இல்ல.